குற்ற வழக்குகளில் சிறை தண்டனை பெறும் மக்கள் பிரதிநிதிகள் பதவி இழந்தால் அங்கு மறுதேர்தல் நடைபெறுமா என்பது குறித்து முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபாலசுவாமி நமது செய்தியாளர் தேவப்பிரியனுடன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னா அவங்க பதவி இழக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஒட்டி உடனே அவர்கள் பதவி இழக்க வேண்டும் என்பது இப்போ தற்போது நடைமுறையில் வந்திருக்கிறது. இதில் ஒரு சாரார கருத்து என்னவென்றால், அப்படி இந்த சர்ச்சைக்கு ஆளாகி தன்னுடைய பதவியை இழந்தவர்கள் சிறிது காலத்தில் பிறகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து அதிலிருந்து மீண்டு வந்தார்களே ஆனால் அவர் இழந்த பதவிக்கு என்ன ஆவது என்ற வினாவை எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு மறுதளிப்பாக நான் என்ன சொல்கிறேன் என்றால், இவர் வேறொரு எடுத்துக்கொள்ளுங்கள். அவருக்கு மீது ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கு இவர் வேட்பாளராக ஆவதற்கு 15 நாட்கள் முன்பு தீர்மானிக்கப்பட்டு அவர் குற்றவாளி என்று தீர்மானிக்கப்படும் போது அவர் வேட்பாளராக ஆக முடியாது. அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது என வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு அவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து 3 மாதங்களையோ 6 மாதங்களையோ 1 வருடத்திலேயோ தன்னை நிரபராதி என்று நிரூபிக்கும் பட்சத்தில் அவர் தன்னுடைய வேட்பாளராகும் தன்மையை மீண்டும் பெறுகிறார். ஆனால் அதற்குள் தேர்தல் முடிந்து போகும். அந்த மாதிரி ஒரு நிலையும் ஏற்படும். அதனால் இந்த மாதிரி நிலைகள் ஏற்படுவதனால் இந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வரக்கூடாது என்று சொல்வது தவறு. அதற்கு பதில் நான் என்ன சொல்வேன் என்றால், குற்றப்பின்னணி உடையவர்களை ஏன் நிறுத்த வேண்டும்? அவர்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தரும் கிடைக்கவில்லை என்று எந்த கட்சியாக சொன்னால் அது சரியான வாதம் ஆகாது. அதனால் என்னை பொறுத்தவரையில் இவர்கள் பதவி உடனே இழப்பதினால் என்னமோ நாட்டுக்கே இழப்பு ஏற்பட்டு விட்டது. அவருக்கு வேணால் தனிப்பட்ட முறையில் இழப்பு ஏற்படலாம். ஆனால் வேறு விதமாக சிந்தித்தீர்கள், குற்றப்பின்னணி உடையவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்மானிக்கப்பட்ட பிறகு அவர்கள் நாடாளுமன்றத்திலோ அல்லது சட்டசபையிலோ இருந்தால் அவர்கள் எந்தெந்த விஷயங்களில் அந்த சபை விவாதித்து பிறகு முடிவெடுக்குமோ அதில், அதாவது லா பிரேக்கர்ஸ் வில் பி லா மேக்கர்ஸ். அந்த மாதிரி ஒரு நிலை எதுக்காக ஏற்பட வேண்டும்? அதனால் அவர்களை உடனேயே பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் கருத்து தீர்ப்பு சரியானது. பல ஆண்டுகளாக தேர்தல் விதிமுறைகளில் மாற்றம் வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகளும் குறிப்பாக நீங்களும் கூட கூறி வந்தீர்கள். இந்த நிலையில் இந்த ஒரு முடிவு மேற்கொண்டு வரக்கூடிய காலங்களில் அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் விதிமுறைகளையும் மாற்றம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புள்ளதா? இந்த நிலையம் பார்த்துறீங்கன்னா, இது அரசியல் கட்சிகளால் கொண்டு வரப்பட்ட மாற்றம் இல்லை. இது உச்சநீதிமன்றத்தால் செய்யப்பட்ட தீர்ப்பினால் வந்த மாற்றம். அதை கவனிக்கும்போது உச்சநீதிமன்றம் கொடுத்துத்தான் ஒரு தேர்தல் விஷயங்களில் உள்ள நல்ல நடைமுறைகள் அமலுக்கு வர வேண்டும், தேர்தலுக்கான நல்ல நடைமுறைகள் வர வேண்டும் என்று ஒரு நிலை ஏற்படுவது நல்லதல்ல. அதனால் கூடிய சீக்கிரத்தில் விரைவாகவே எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து பல தேர்தல் சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதை கவனித்து அதில் முக்கியமானவற்றை உடனே அமல்படுத்த தயாராக வேண்டும். அடுத்த தேர்தலில் இருந்து குற்றப்பின்னணி உடையவர்களை வேட்பாளராக ஆக்காமல் இருந்தார்களே ஆனால் கட்சிகள் இருந்தார்கள், அதுவே ஜனநாயகத்துக்கு பெருமை சேர்க்கும் விஷயம். தேர்தல் விதிமுறைகளில் மாற்றம் வேண்டும் என்று பலதரப்பட்ட மக்களும் பல்வேறு அரசியல் ஆர்வலர்களும் கூறி வரக்கூடிய நிலையில் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பும் அதன் பின்பு நடைபெற்று வரக்கூடிய சில விஷயங்களும் மக்களுக்கு ஆதரவாகவே இருப்பதாகவே இவர் கூறியிருக்கிறார். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணன் மற்றும் தேவப்பிரியன்.